வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று தமிழகத்தில் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிஞ்சிச்சு. 234 தொகுதிகளுக்கும் ரொம்ப சுமூகமாக அமைதியாக தேர்தல் நடந்துச்சு. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை முன்வைக்கலாம். வாக்குப்பதிவு முடிஞ்சோன்னே எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. 85 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு தமிழகத்தில் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருந்தாங்க. நேற்று மாலை 5 மணி நிலவரப்படியே 2021 பதிவான மொத்த வாக்குகள் இருக்குல்ல, அதை விட 8 லட்சம் வாக்குகள் கூடுதலாக 5 மணி நிலவரப்படியே கிராஸ் ஆயிடுச்சு. 8 லட்சம் வாக்குகள் 2021 கம்பேர் பண்ணும்போது கூடுதலாக அப்படின்னு 5 மணிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்களே. இன்னும் 1 மணி நேரம் பேலன்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக 5 கோடியை கிராஸ் பண்ணிடும் மொத்த வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தேன். ஆனால் லாஸ்ட்டு 1 மணி நேரம் ட்விஸ்ட்டுங்க. 5 கோடியை கிராஸ் பண்ணும், 5.25 கோடிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 4,82 லட்சம் வாக்குகள் அப்ராக்சிமேட்டாக பதிவாயிருக்கு. வாக்கு சதவீதம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 85 விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு. 85% அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாறில் இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. எல்லாம் விஜய் ஃபேக்டர். விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி காரணமாக தான் பொதுமக்களுக்கு ஓட்டு போட ஆர்வம் வந்து வாக்குகளை போட்டு தள்ளியிருக்காங்க. அதனால தான் 85 விழுக்காடு அப்படின்னு தாவேகா ஃபாலோவர்ஸ் சொல்கிறாங்க. முதல்ல 2021ஐயும் 2026ஐயும் ஓட்டிங் பர்சன்டேஜை வச்சு நம்ம எதுவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 2026 85 விழுக்காடு அப்படிங்கிறது வேறு, 2021 73 விழுக்காடு அப்படிங்கிறது வேறு. இப்போ எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல் இது. போலியான வாக்காளர்கள், இறந்து போனவங்க, டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க, பர்மனெண்ட்டாக வேறு ஏதாவது இடங்களில் போய் ஷிஃப்ட் ஆனவங்க, இவங்களுடைய பேரெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தூக்கிட்டாங்க. 2021 6.5 கோடி மொத்த வாக்காளர்கள். ஆனால் இப்போ 2026 கிட்டத்தட்ட 5.5லேருந்து 5.25 கோடி தான். அதனால் 2021 2026 ஓட்டிங் பர்சன்டேஜ் அடிப்படையில் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தப்பு. ஆனால் வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 2006லேருந்தே பார்ப்போம். 2006 3 கோடியே 30 லட்சம் பேர் தோராயமாக ஓட்டு போட்டிருக்காங்க. 2011 3 கோடியே 70 லட்சம் பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்சத்துக்கு அதிகம். 2006ஐயும் 2011ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா 2016 4 கோடியே 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ 2011 கம்பேர் பண்ணும்போது 2016 60 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க. 2016ஐயும் 21ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா 30 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது, குறையலை. அப்போ 2021 4 கோடியே 60 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக. இப்போ 4 கோடியே 82 லட்சம், 20 லட்சத்துலேருந்து 22 23 லட்சம் அதிகம் இந்த தேர்தலில். இது ஒரு பெரிய திருப்பு முனை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் 30 லட்சம் 40 லட்சம் 60 லட்சம் இப்படி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் வருது. கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வகையில் இந்த தேர்தலில் போன தேர்தலை விட 20 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் விஜய் ஃபேக்டர்னால பயங்கரமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படிங்கிறது தவறான வாதம். ஒரு பெரிய வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தவறான வாதம். எப்போதும் போல் தமிழகத்தில் தேர்தல் நடந்திருக்கு, இது உண்மை. ரெண்டாவது, திமுக காரங்க பார்த்தீங்கன்னா தாவேக்காலாம் ஒரு ஆளே இல்லை, டிவிகேவுக்கெல்லாம் அவ்வளோ ஓட்டு போகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று பர்சனலாக ஓட்டு போட்டுட்டு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்குறேன், யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திராவிட கட்சிகளுக்கு இணையாக டிவிகேவுக்கும் ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறத நான் பர்சனலாக கேட்கும்போது புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அதனால் டிவிக்கெல்லாம் 10% கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க அப்படின்னு திமுக நினச்சிட்டு இருக்காங்க. நல்ல வாக்குகள் நிறையா சதவீதம் வாங்குவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆனால் தொகுதிகளாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதை மே 4 தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் எல்லா தொகுதியிலையும் கணிசமாக டிவிகேவுக்கு வாக்குகள் விழுந்திருக்கு, ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. டிசைடிங் ஃபேக்டரே டிவிகே தான். இப்போ திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை டிவிகே பிரித்தாங்கன்னா அது என்டிஏவுக்கு ஃபேவரு. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை டிவிகே பிரித்தாங்கன்னா அது என்டிஏவுக்கு ஆபத்து. டிசைடிங் ஃபேக்டரு டிவிகே தான். டிவிகே பெறக்கூடிய வாக்குகளை வச்சு தான் மே 4 யாருக்கு ஆதரவாக களம் மாறுது, யார் ஆட்சி கட்டில் அமரப்போகிறது அப்படிங்கிறது உறுதியாகும். அதனால் டிவிகே டம்மி அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க, அது கிடையாது. மே 4 நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரிசல்ட்டை பார்த்து. அடுத்தது தினமலர் அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டிருக்காங்கங்க.
உண்மையிலே ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரா அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேள்வி கேட்டுக்கிருக்காங்க. எல் முருகன் பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சராக இருக்கார். அவர் அவினாசி தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல் முருகன் வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் அவினாசியில் பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னு தான் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எல் முருகன் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னா ராஜ்யசபா எம்பி பதவியை அவர் ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இடத்துல அண்ணாமலையை போய் உட்கார வைப்பாங்களோ, அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பி ஆக்கிடுவாங்களோ? அப்படி ஆக்குறதும் நல்லது தான். மத்திய அமைச்சர் பதவியை அண்ணாமலைக்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல் முருகன் மத்திய அமைச்சராக இருந்து அவர் எந்த மீடியா மீதும் ஆக்ஷன் எடுக்கலை. வதந்திகளுடைய குடோனே தமிழக மீடியாக்கள் தான். பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து வதந்திகளை பரப்பக்கூடிய தமிழக மீடியாக்கள் மீது ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்கலை எல் முருகன். அந்த இடத்துல அண்ணாமலை இருந்தாருன்னா டெஃபினட்டாக மீடியாக்கள்லாம் கதி கலங்கி போயிருப்பாங்க. வதந்தியை பரப்பணும் அப்படின்னு நினச்சாலே ஆப்பு வச்சுருப்பார் அண்ணாமலை. அதனால் எல் முருகன் எம்எல்ஏ ஆகட்டும், அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆகட்டும், மத்திய அமைச்சராகட்டும், தமிழக மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கட்டும் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய பார்வையாக இருக்குது. மத்திய அமைச்சர் ஆனாலும் தமிழக பாஜகவுடைய தலைவர் ஆகலாம்ல அப்படின்னும் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.